நெல்மணி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை பயிறு தோசை. பெசரட் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பச்சை பயிறு வந்துட்டு அவிச்சு சாப்பிட்ருப்போம். அது கூட சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பயிறு வந்து நல்லா ஊற வச்சுட்டு முளை கட்டினதுக்கப்புறம் பச்சையா கூட சாலடும் சாப்பிட்ருக்கோம். இந்த பச்சை பயிறு தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே இதோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்டு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எடுத்துக்கும் போது அது எப்போவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ போல் ஊற வச்சு அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாப்பிட்ற அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கையளவு எடுத்து அதை ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் மாவு பதத்துக்கு. நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இத வந்து நீங்க எந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சிருங்க. அது வந்து அரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கும். அது இருந்தா தான் நல்லது. ரொம்ப வந்து நைஸா அரைக்க முடியாது. பயிறு வந்து நல்லா நைஸா அரைஞ்சிரும். அரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கும். உப்ப பார்த்துட்டு இதில சேர்த்துக்கோங்க. இத அப்ப வேற இதுக்கு மாத்திக்கலாம். நல்லா பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இந்த பாத்திரத்தில மாத்துனதுக்கப்புறம் தோசை ஊத்துற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் ரெடியா இருக்கு. இதில இப்போ மாவு வந்துட்டு நம்ம தோசை ஊத்திரலாம். இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்களோட பிரேக் டைம்ல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்ல வந்துட்டு இந்த ஃபுட் வந்து கண்டிப்பா உங்களோட மெனுல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான ரெசிபி கூட இது. ரொம்ப ஸ்பைஸ் வேணுங்கிறப்ப நீங்க மொளகா எக்ஸ்ட்ரா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில வந்து லைட்டா நீங்க எண்ணெய் வந்து சுத்தி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு கிடைக்கும். ரொம்ப எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலான ஆயில் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். இந்த தோசை வந்துட்டு நீங்க ரெகுலரா கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட இட்லி தோசை மாவு, கம்பு, கேழ்வரகு இந்த மாரிலாம் மாவு அரைச்சு சாப்பிட்றது மாரி, இந்த பச்சை பயிறு தோசையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது வந்து ஒன் சைடு நல்லா வேகட்டும். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த மாவு ஃபர்ஸ்ட்டு ஊத்தும்போதே மேல வந்து வெங்காயம், கேரட், பீட்ரூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி இந்த மாரி வெஜிடபிள்ஸ வந்து நீங்க நல்லா துருவி அத வந்து அது கூட சேர்த்து நீங்க அந்த மாரி கூட சாப்பிடலாம். அண்ட் அது கூட இல்ல அப்படின்னாக்கா, பச்சை பட்டாணி இந்த மாரி வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா மசிச்சு, அத வந்து பூரி கிழங்கு மாரி செய்வோம் இல்லையா? அந்த மாரி செஞ்சு அதில ஸ்டஃப் பண்ணி மசாலா மாரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு டேஸ்டியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி அண்ட் தக்காளி சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் கூட சொல்லலாம். இது கூட இல்லாம நீங்க குருமா மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க ட்ரை பண்ணாலும் இந்த தோசையோட காம்பினேஷனுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற இந்த மாரியான ஹெல்தி அண்ட் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.